இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலே ஒரு சிறிய தலைப்பின் கீழாக தேவ ஆலோசனைக்குள்ளாய் கடந்து போவோம். சீர்திருத்தம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக பரிசுத்தவான்கள் உபத்திரவம் அனைத்தையும் சகித்த போதிலும் தேவனுடைய சத்தியத்தின் உயிருள்ள சாட்சிகள் எங்கும் எழும்பினார்கள். தேவனுடைய தூதர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருளான இடங்களில் தேடிக்கொண்டிருந்தார்கள். இருளில் இருந்தாலும் இதயத்தில் உண்மையுள்ளவர்களை பொறுக்கி எடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் தவறுகளிலே புதையுண்டு இருந்தார்கள். எனினும் சவுலை அழைத்தது போல் தேவன் அவருடைய சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாயும் அவருடையவர்கள் என்ற நிலையில் இருந்த பெயர் கிறிஸ்துவர்களுடைய பாவங்களுக்கு எதிராகவும் தங்களது குரல்களை உயர்த்துவதற்காக அவர்கள் அழைத்தார். தேவன் தூதர்கள் மார்ட்டின் லூத்தர், மெலாங்தான் மற்றும் பற்பல இடங்களிலுள்ள பலருடைய இருதயங்களை அசைத்து வேத வசனத்தின் உயிருள்ள சாட்சிக்காக தாகத்தோடு இருக்க வேண்டுமென செய்தார்கள். சத்துரு வெள்ளத்தை போல் வந்துவிட்டதால் அவனுக்கு எதிராக தமது கொடியை மேலாக உயர்த்தப்பட வேண்டும். இந்த புயலை சமாளிக்கவும் விழுந்து போன ஒரு சபையின் கோபத்திற்கு எதிராக திடமாக நிற்கவும் தங்களது பரிசுத்த வேலைக்கு உண்மையாயிருக்கும் ஒரு சிலரை பலப்படுத்தவும் லூத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்ய எப்பொழுதுமே பயந்தார். தேவனின் செல்வாக்கை கிரியைகளினாலே பெறுவதற்கு முயன்றார். ஆனால் பரத்திலிருந்து ஒளிப்பெருக்கை அடையப்பட்டும் அவர் திருப்தி அடையவில்லை. அந்த பரத்தின் ஒளி அவரது மன இருளை விரட்டி கிரியைகளில் நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்திலே நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு அவரை வழிநடத்தப்பட்டது. இனி பாப்புகள் அல்லது பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் மூலமாக வராமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்காக தேவனிடத்திற்கு அவரே வர முடியும். ஆம், இந்த புதிய மகிமையான வெளிச்சம் அவருடைய இருண்ட மனதிலே உதித்தது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் சீர்திருத்தம் என்ற தலைப்பின் கீழாக தேவ ஆலோசனைக்குள்ளாய் எங்களை நீ நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.